முதலே ஒரு ஜோதிடர் சொல்லிட்டாரு இந்த பொண்ணுக்கு வந்து தாலி நிலைக்காதுன்னு. அப்போ திரும்பி எதுக்கு இன்னொரு ஜோதிடர்கிட்ட போகிறீங்க? சரி, அவரும் அப்படி சொல்லிட்டாரு, அப்புறம் எதுக்கு எங்ககிட்ட வரீங்க? எங்கிட்ட எதுக்கு வந்தீங்க மூணாவதா? அந்த பொண்ணுக்கே தாலி நிலைக்காதுன்னு தெரியுதில்ல. உங்கள் பையன் உங்களை விட்டு போயிட்டா என்ன பண்ணுவீங்க? வேண்டான்னு விட்டுற வேண்டியது தானே. எதுக்காக ஒரே பொண்ணு ஜாதகம், அதுவும் செட் ஆகாதுன்னு சொன்ன ஜாதகத்தை, அதுவும் பயங்கரமாக பயப்படுத்தினதுக்கப்புறம், தாலி நிலைக்காதுன்னு சொன்னதுக்கப்புறமா உங்கள் பையனோட உயிர் இல்லையா அது? அப்போ உயிரை விட வேற ஏதோ ஒரு விஷயம் அங்கே மேலேயா இருக்குல்ல? அந்த பொண்ணு தேவையாக இருக்குல்ல? நானாவது இல்லை அப்படியெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நான் சொல்லணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. ராகு செவ்வாய் இணைஞ்சிருந்தாலும் ஒன்றும் ஆகாது, நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. அதுதானே? அப்போ என்ன விஷயம் அங்கே இருக்குது? அந்த பொண்ணு தான் வேணும் அப்படிங்கிறதுக்கு அங்கே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அப்போ அந்த பொண்ணு தான் வேணும்னா தாராளமாக கல்யாணம் பண்ணுவீங்க. இல்லை பயமாக இருந்தது உங்கள் மகன் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த பொண்ணு வேண்டான்னு விட்டுறணும், அத்தோடு முடிஞ்சுது. அதை விட்டுட்டு அந்த பொண்ணுக்கு தோஷமான்னு கதை கட்டக்கூடாது. பெண்களோட வாழ்க்கையில் விளையாடி தான் நிறைய கஷ்டப்பட்டவங்க இருக்காங்க. அதனால் பெண்களோட வாழ்க்கையில் மட்டும் விளையாடணும்னு நினைக்காதீங்க. ஒரு தோஷமும் கிடையாது, ஒரு பிரச்சனையும் கிடையாது.